உள்ளம் முருதையா முருகா உன்னடி காண்கையிலே அள்ளி அணைத்திடவே அள்ளி அணைத்திடவே எனக்கும் ஆசை பெருகுதையா முருகா. பாடல்களால் இறைவனை குளிர வையுங்கள், உங்கள் வார்த்தைகளால் இறைவனை குளிர வையுங்கள், உங்கள் கண்ணீரால் இறைவனை குளிர வையுங்கள், உங்கள் பிரார்த்தனைகளால் இறைவனை குளிர வையுங்கள். அதை விடுத்து சாஸ்திர சம்பிரதாயம் என்ற பெயரில் புதிதாக எதையாவது செய்து இறைவனை சிக்கலுக்கு உள்ளாக்காதீர்கள். இது தேங்காயில் விளக்கேற்றுறவங்களுக்காக சொல்கிறேன். நான் கிளியாஞ்சட்டின்னு ஒன்று இருக்குது. காலங்காலமாக அதில் தான் விளக்கேற்றிட்டு இருந்தாங்க. சாஸ்திர சம்பிரதாயம் அப்படின்ற வார்த்தையே ரொம்ப பழமையான விஷயங்களை குறிக்கிறது. அப்போ பழமையில் இல்லாத ஒரு விஷயத்தை கொண்டாந்துக்கிட்டு இது சாஸ்திர சம்பிரதாயம்னு அடுத்த தலைமுறைக்கு பரப்பாதீங்க. ஒளி மட்டும்தான் இறைவனுக்கானது அப்படிங்கும்போது ஒரு கிளியாஞ்சட்டியில் விளக்கெண்ணெயை ஊற்றி அதை அந்த தீபத்தை வைங்க. தயவு செய்து பண்ணுங்கள். நெய் முடிஞ்சால் நெய்யில் பண்ணுங்கள். அதுக்கு பதிலாக தேங்காயெல்லாம் உடச்சி அதில் விளக்கேற்றாதீங்க. இது ரொம்ப பெரிய தவறு. தேங்காயும் வெற்றிலையும் மிக உன்னதமான பொருட்கள், நம்ம உடலுக்கும் மிக நன்மை செய்யக்கூடியது. அது பல வகையில் அது ஒரு நல்ல ஒரு பொருள். அந்த பொருளை உடச்சி அதை கருக்கி இந்த மாதிரி அசிங்கமான வேலையெல்லாம் பண்ணாதீங்க. தயவு செய்து பண்ணாதீங்க. புதுசு புதுசாக எதையாவது டெக்னிக்கலாக கொண்டு வராதிங்க இறைவன்கிட்ட. இறைவன் என்றுமே பழமையானவன் தான். அந்த பழமையான விஷயங்களே கடைபிடிங்க. பிள்ளையாருக்கு தேங்காயை மாலையாக போட்டு விட்ருக்காங்க. ஏன் ஒரு தட்டில் கணக்குள்ளே வச்சா என்ன குறைஞ்சி போயிடுவாங்களா? யார் தூக்கிட்டு போயிடுவாங்களா? கேட்குறேன் நான். மரியாதைக்கு தேங்காய் பழம் எப்பயுமே மரியாதைக்கு தட்டில் வைக்கிறது. கழுத்தில் யாருன்னா போட்டு விடுவாங்களா? ஏதாவது தோஷம் கழிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அன்னதானத்தை இருக்கவே இருக்குது எல்லா கோயில்களிலும். எங்கேயாவது அன்னதானத்துக்கு பணம் கொடுங்க. 4 பேருக்கு உங்களோட பணம் சாப்பாடை மாதிரி போகட்டும். அதை விட்டுட்டு இந்த மாதிரியான குப்பை மாத்திர வேலையை செய்யாதீங்க. நீங்கள் ஒரு செயல் செய்கிறீங்க, அதுக்கப்புறம் குப்பை கண்ட இடத்துல கோலத்தை போட்டு மஞ்சளை தூவி அங்கே ஒரு விளக்கேற்றிட்டு ஓடிடுவீங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல கால் வைக்க முடியாது. நினச்ச இடத்துல நின்று சாமி கும்பிட்ற மாதிரி இருக்கணும். எல்லா இடத்துலையும் ஏதோ பண்ணி வச்சா அங்கனக்குள்ளே கால் வைக்க முடியாமல் சங்கடப்படுத்தக்கூடாது.